இளையராஜா, எஸ் ஜானகி. பொதுவா நம்ம வாழ்க்கையில மியூசிக்ன்றது ஒரு அடிப்படை தேவையாவே ஆயிப்போச்சு. நம்ம எப்படி சாப்பாட பார்க்கிறோம், அப்படிதான் மியூசிக்கும் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடாம எப்படி இருக்கிறது இல்லையோ, அதே மாதிரி தான் மியூசிக்கும் கேட்காம இருக்கவே மாட்டோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த மியூசிக்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரும் ஒரு சிங்கரும் சேரும்போது ஒரு ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ எப்பவுமே ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சிங்கர் அவங்க 2 பேரும் காம்பவுண்ட் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல எனக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு லெஜெண்டரி காம்போ பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க போலாம். காம்போ ஆஃப் எஸ் ஜானகி அண்ட் இளையராஜா. மொத்தம் 1700 சாங் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபீமேல் சிங்கர் சேர்ந்து ஒரு 1700 பாட்டு பண்ணியிருக்காங்கன்றது எப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, மொத்தமா நம்மளாலாம் பண்ண முடியாது, நம்மளும் கேட்டதும் கிடையாது, வேற லாங்குவேஜுக்கும் போனதும் கிடையாது. ஸோ அதனால தமிழ்ல இவங்க பண்ண சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இங்கேயும் பயங்கர சம்பவமா இருக்கு. ரெண்டா பிரிச்சுப்போம், சோலோ டூயட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வரும்போது இந்த இதுல வந்து சோலோ சாங்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போது சோலோ சாங்ஸ் ஆஃப் இளையராஜா எஸ் ஜானகி காம்போ. ஃபர்ஸ்ட் காம்போல வந்து மச்சான பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். உங்க செம்ம வைபான சாங். இப்போ போய் கேட்டு பாருங்க, செம்ம வைபான சாங். ஒரு ஃபீமேல் சாங், ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு ஃபீமேல் சாங் வைபான, அப்போ அந்த பீரியட்ல வைபான சாங் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது யோசி. அதுவும் இப்போ வரைக்குமே அந்த சாங் ரெஃபரன்ஸ் நிறைய படத்துல ரெஃபரன்ஸ் இல்லாம இருந்ததே கிடையாது. அதே மாதிரி ஒரு கிராமத்து படம் அப்படிலாம் பார்த்தா நிறைய ரெஃபரன்ஸ் இந்த சாங் இருக்கும். அப்போ வந்து பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமான ரீச் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி படிச்சேன். இவங்க காம்போல எனக்கு பிடிச்சதுல செகண்ட் சாங் வந்து 16 வயது நிலைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். செந்தூர பூவே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாங். உண்மையிலே ஒரு அப்போ இருந்த பீரியடுக்கு ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். இப்ப வரைக்குமே ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங்க்கு பார்த்தா அது வந்து செந்தூர பூவே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். விஷுவலாவும் சொல்லுவாங்க, விஷுவலாவும் சரி, மியூசிக்காவும் சரி, ஆக்டிங்காவும் சரி. ஸோ இவங்க இதுல வந்து செந்தூர பூவே செகண்ட். தேர்டு வந்து ரெட்டைவால் குருவின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுல வந்து கண்ணன் வந்து பாடுகிறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். என்ன சாங்க அப்பா, கண்ணை மூடி நீங்க நைட்டு காலில் வச்சு தூக்கிட்டீங்கன்னா போயிடுவீங்க ஜவாகரத்துக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு. ஒரு பிளசண்டான சாங். இந்த இவங்க காம்போல எனக்கு பெஸ்ட் ஃபேவரட் சாங் அந்த சாங். அதுல ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு ராஜா. அது சர்வா சொல்லணுமா. ஃபோர்த்து சாங் வந்து குணா படத்துல. ஆக்சுவலா குணா படம் வந்து பார்த்தாலே இப்போ கண்மணி அன்போடு சாங், அந்த சாங் தான் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மஞ்சுமல் பஸ் வந்ததுலேருந்து அந்த சாங் தான் பீக், அந்த மாதிரி லெவலில் தான் இருந்துச்சு. ஆனா அந்த சாங்கியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அந்த படத்துல. உன்னை நான் அறிவேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். படத்தோட ஓப்பனிங் சாங், அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் அது. ஒரு தாலாட்டு சாங் மாதிரி இருக்கும் உண்மையால. நீங்க நைட்லாம் கேட்டீங்கன்னா பிளாட் தான், உண்மையில பிளாட் தான். அந்த மாதிரி தான் இருக்கும். கண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட். வேற லெவல் பாட்டு. கண்மணி அன்போடுக்குலாம் மேல இருக்க வேண்டிய பாட்டு தான் இது. எதாச்சும் இன்னொரு படத்துல யூஸ் பண்ணி அந்த பாட்டு ரீச் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. முதல் மரியாதை படத்துல ராசாவே உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். உண்மையில சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நைட் டைம்ல கேட்கணும். உண்மையில நைட் டைம்ல ஒரு நிலாவச்சத்துல போய் கேட்டு பார்த்தோம்னா அவ்வளவு ராஜா சார் தான் அப்படின்னா. இப்போ நீங்க எவ்வளவு மியூசிக் டைரக்டர்லாம் சொல்லலாம், இந்த விஷயத்துல ராஜா சார் அடிச்சுக்கணும் சான்ஸே கிடையாது. தேவன் மகன் ஒரு பாட்டு இருக்கும், இஞ்சி பழகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த படத்துல டூயட் வெர்ஷன் ஒன்று இருக்கும், ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஏன்னா அதுல 2 கமலும் பாடுவார் அப்படின்லாம் கேட்காதீங்க. சரி, டூயட் வெர்ஷன் ஒன்று இருக்கும், ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று இருக்கும். நான் சொல்றது வந்து ஃபீமேல் வெர்ஷன், அதுவும் சூப்பரா இருக்கும். அதே பீட் தான் வந்து ஃபீமேல் வெர்ஷனா யூஸ் பண்ணிருப்பான். ஆனா அது தனியா கேட்கும்போது ஒரு ஃபீல் தானே, அந்த மாதிரி இருக்கும். மெல்ல திறந்தது கதவுன்னு சொல்லிட்டு ஒரு படம், மைக் மோகன் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு சனம் தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதம் காத்தும் அடிச்சிருச்சு. அவ்வளவுதான் போயிடு. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சாங். ஃபீமேல் லவ் அந்த மாதிரி ஒரு ஒன் சைட் ஃபீமேல் லவ் சாங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நமக்குலாம் பேசுறதுலாம் நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு இத்தனை வருஷம் இத்தனை டிக்கெட் கழிச்சா நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றது ஒரு விஷயம் இல்லை. அது ராஜா சார் எப்பவுமே ராஜா சார். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து
நீங்கள் கேட்டவைன்னு சொல்லிட்டு ஒரு படம் தியாகராஜன் நடிச்சிருப்பாரு. அதாவது பிரசாந்த் அவங்க அப்பா. எனக்கு பிள்ளை நிலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் அதுவும் வேற level. அது குழந்தை மாதிரி பாடியிருப்பாங்க அந்த படத்துல. ஆக்சுவலா அந்த பாட்டுல ஜானகி வாய்ஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியாது, குழந்தை மாதிரியே பாடியிருப்பாங்க. இந்த சாங் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவங்க லிஸ்ட்டுன்னு போது நான் சொல்லிடுறேன். மறுபடியும் படத்துல இருந்து ஆசை அதிகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா அது ஆல்ரெடி ரொம்ப ரீச், எல்லாருக்கும் தெரியுதா. கைதி படம் வந்து கூட ரொம்ப ரீச் ஆயிடுச்சு ஆல்ரெடி தெரியும். அந்த சாங்கும் இது வந்து வைப் மெட்டீரியல் சேர்ந்துடும். மச்சான பார்த்தீங்களுக்கு அப்புறம் ஒரு வைப் மெட்டீரியல் ஆசை அதிகம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விஷ்ணுராவும் வேற லெவலில் இருக்கும். மௌனராகம் படத்துல ஓ மேகம் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அப்போ மேகம் வந்ததோ ஏதோ ராகம் தந்ததோ அதே ஃபீமேல் இன்ட்ரோடக்ஷன் சாங் தான். அது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். நம்ம கிராமத்து சைட்ல சொல்லிட்டு அதே சிங்கரு அதே மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு பண்றாங்க சிங்கர் போவே. இது சிட்டி சைடு ஃபீமேல் இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, அதே சிங்கரு அதே மியூசிக் டைரக்டர் அவ்வளோ டிஃப்ரெண்டா கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் அதே படத்துல சின்ன சின்ன வண்ண குயின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. சின்ன சின்ன வண்ணக் குயில் கொஞ்சி கொஞ்சி போகுதம்மா புரியாத ஆனந்தம் ஆக்சுவலா அதே இதுதான் நான் சொல்ற ஒரு சனம் மாதிரி தான் இதுவும். இவங்களுக்கு லவ் வந்துச்சு, இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன். இதுவும் இதை யோசிச்சு பாருங்க, ஒரே சிங்கர் ஒரே மியூசிக் டைரக்டர் சேர்ந்து இவ்வளோ வேரியேஷன் பண்ண முடியுமா? இது வந்து நான் சோலோன்றதால உங்களுக்கு இவ்வளோ கம்மியா இருக்கு. நான் டூயட்டுக்கு போயிட்டுனா வேரியேஷன் எப்பா அப்படின்னு தான் இருக்கு. மறுபடியும் நம்ம இப்போ சின்ன சின்ன வண்ண குயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டம் அதான் சொல்லணும், இந்த வேரியேஷன் வெர்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. அக்னி நட்சத்திரம் படத்துல ஒரு பூங்காவனம்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஒரு பூங்காவனம் புதுமணம் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீமேல் இன்ட்ரோடக்ஷன் சாங் தான். அது ஒரு மாதிரி அதுவும் ஒரு மாதிரி ப்ளசண்டா இருக்கும். ஸோ இவங்க காம்போல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டுலாம் தான். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த சாங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமே இல்லாமல் இந்த டெக்னோட சேனல் திட்டலாம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம அந்த ஃபீமேல் இன்ட்ரோட் நான் சொன்ன வேரியேஷனாகவும் ஒரு ஃபீமேல் இன்ட்ரோடக்ஷன் சாங் ரொம்ப கம்மியாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.